Praise the Lord. 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 நீங்க சத்தமா சொன்னா நான் மெதுவா சொல்லுவேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. Praise the Lord. எல்லாம் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கீங்க தெரியுது. Very good. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு. இந்த அருமையான வேளையிலும் கூட ஒரு 3-4 வாரமா என்ன எடுத்துட்டு இருக்கிறேன்? வெரி குட். அப்பா praise the Lord. என்னாகும் 17:10 சொன்னது பிரகாரம் என்னாகும் 14:9 கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். தொடர்ந்து ஒரு 3-4 வாரமாக நான் அதை தான் எடுத்துட்டு இருக்கிறேன். கொஞ்சமாவது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாப்பா? ரைட். இருக்குதா? எங்க இருக்குது? வெரி குட். praise the Lord. கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறது, கலகம் பண்றது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நீ சும்மா கர்த்தருக்கு விரோதமா நினைச்சா கூட அவருக்கு என்ன பண்ணுவான்? நாம நினைக்கலாம் நம்ம நினைச்சது அவருக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைக்கலாம். மைண்ட் வாய்ஸ் மத்தவங்களுக்கே கேக்குது இப்பெல்லாம். என்னது? நம்ம என்ன நினைக்கிறோமோ மைண்ட் வாய்ஸ் மத்தவங்களுக்கே இப்பெல்லாம் என்ன பண்ணுது? சைக்காலஜி அது இதெல்லாம் படிச்சுட்டு வந்து என்ன பண்றாங்க? இப்ப சொல்றாங்க உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் அதை காட்டிலும் என்ன பண்றாரா? உன் மேல கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். வெறுமனை பார்க்கலங்க, படம் வரைஞ்சு என்ன பண்றாராம்? ஏன்னா படத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. என்னது? அதனால வீட்டுல படத்தெல்லாம் மாட்டிடாதீங்க. தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்து நித்தமும் நம்மள என்ன பண்றாராம்? பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல தாங்க மேட்ரு. அப்போ நீ என்ன பண்ற, ஏன் பண்ற, என்ன செய்யற, என்ன யோசிக்கிற, எங்க போற, எங்க வர, எல்லாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணும்? அப்பட்டமா தெரியும். அதனால ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, தப்பிச்சுக்கவே முடியாது. அதனால அந்த வசனத்துக்கே நம்ம கடந்து போலாம். யோசுவா 22வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். எனக்கு ரொம்ப படிச்ச போது ரொம்ப பிடிச்சது. எத்தனை பேர் இதை படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. யோசுவா 22வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மோசே கொண்டு வந்ததான வேளையில அப்படியே எல்லாம் கேப்சர் பண்ணி ஒரு இடமா பிடிச்சுக்கிட்டே போறாங்க. கடைசியா யோர்தான் கிட்ட வந்த உடனே கிலெயாத் என்கிறதான தேசத்தை என்ன பண்றாங்களா? மோசே 2 கோத்திரத்துக்கு கொடுக்கிறார். ஒன்னு ரூபனியர் கோத்திரத்துக்கும், ஒன்னு காத் கோத்திரத்துக்கும், மனாசே கோத்திரத்தினுடைய பாதி கோத்திரத்துக்கும் கிலெயாத் என்கிற தேசத்தை யோர்தானுக்கு இக்கரையில என்ன பண்றாரா? கொடுக்கிறார். அப்போ மோசே ஒரு வார்த்தை சொல்றாரு, மீதி 9 கோத்திரமும் யோர்தானை தாண்டி அந்த பக்கம் போது நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க இங்கே உட்கார்ந்துட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட ஜாலியா என்ன பண்ணக்கூடாது? உட்கார்ந்துடக்கூடாது. அவங்க போய் அந்த இடத்துல இளைப்பாடுற வரைக்கும், கானான் தேசத்தை பிடிச்சி அவங்க சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? அவங்க கூடவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே யுத்தத்துல போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்க போறாங்க. அதே மாதிரி கானான் தேசத்தை கைப்பற்றுறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் யோசுவா பிரிச்சு கொடுக்குறாரு. இன்னைக்கு பிரிச்சு கொடுக்கறதுல வருது பாருங்க சண்டை. இது எந்து, இது உந்து. வீட்டுல இருக்கிற ஒரு வடையை என்ன பண்ணாது? ஒரு வடையை பிரிச்சு கொடுக்குறது அம்மா அப்பாவுக்கு இப்ப என்ன கஷ்டமாகுது. சொத்தை பிரிச்சு கொடுக்குறது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில நல்ல உள்ளங்கள் இருக்குது, எக்கடெல்லாம் கெட்டு போட்டு என்ன பண்ணிடும், சிலது போயிடும். சிலது போராடி 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 ஆனா உண்மையா யாருக்குள்ளதோ தேவன் கொண்டு வந்து என்ன பண்ணுவார்? நிச்சயமா தருவார். கானான் இஸ்ரவேலுக்குள்ளது கர்த்தர் கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்தாரு. அப்போ யோசுவா சொல்றாரு, மோசே சொன்னது போல நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இவ்வளவு தூரம் வந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்து கல்யாணத்தை நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப கிளம்பி போங்க. தேசத்தெல்லாம் அழகா என்ன பண்ணிட்டாங்க? செட்டில் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளை கூட போய் சந்தோஷமா இருங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அவங்க அனுப்பிச்சு வைக்கும் போது அவர் சொல்லி அனுப்பினதாக ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அந்த 22ல பாருங்க, 5ஆம் வசனம், ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த
கற்பனைகளின் படியையும் நியாய பிரமாணத்தின் படியையும் செய்யும்படிக்கு மாத்திரம் வெகு சாவதானமா இருங்க. யோர்தானுக்கு அந்த பக்கமா போறேன்னு நினைச்சுக்கிட்டு, மரப்பா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு வேற எதையும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க செஞ்சிட கூடாது. ஆண்டவர் பார்க்க மாட்டாருன்னு நினைக்காதீங்க. வந்து சேர்ந்தாங்க. அவங்க வந்து சேர்ந்தோட முதல் வேலை அவங்க ஒண்ணு பண்றாங்க. ஒரு பெரிய பீடத்தை என்ன பண்றாங்களா, கட்டுகிறார்கள். ஒரு பெரிய பீடத்தை கட்டுறாங்க. பலிப்பீடத்தை அல்ல, பீடத்தை என்ன பண்றாங்களா, கட்டுகிறார்கள். அந்த முழு இதுவும் நீங்க சாப்பிட்டு போய் வீட்டுல படிச்சு பாருங்க. அப்படியே வார்த்தை வார்த்தையா அப்படி ருசிச்சு என்ன பண்ணலாம், வாய் தண்ணி வருது பாருங்க. ருசிச்சு என்ன பண்ணலாம், அதை சாப்பிடலாம். பீடத்தை என்ன பண்றாங்க, அதுவும் எப்படி பார்க்கணும், பார்வைக்கு பெரிதாக என்ன பண்றாங்களா, கட்டுகிறார்கள். ஏமே இந்த பீடம் வெளியில என்ன பண்றது இல்ல, தெரியறது இல்ல. இதுக்குள்ள ஒரு பீடம் இருக்குது. அது என்ன பண்ற நிறைய பேருக்கு, ஆனா ஒருத்தருக்கு தெரியும். யாருக்கு, ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இவர்கள் வந்ததும் வராதுமா முதல்ல எதுக்கு இந்த பீடத்தை அவங்க பெருசா கட்டுறாங்க யோர்தானுக்கு தரையில? அதுக்கு முன்னாடி உங்களை அனுப்பும் போது ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை யோசுவா கொடுக்குறாரு. உலகத்துல என்ன தேவை நம்மளுக்கு சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன தேவை? நீ சொல்லுப்பா, உலகத்துல உனக்கு என்ன தேவை? போதவை, ஃபுட், சாப்பாட்டு பிரியன். அப்புறம் வேற சொல்லுங்க, இருக்க இடம், உடுக்க துணி, அப்புறம் டப்பு. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன வேணும் உலகத்துல? இந்த மொத்த ஆசீர்வாதத்தையும் யோசுவா அவங்க மேல வச்சு அனுப்புறாரு. ஏமே நீங்க படிச்சு பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தோட வந்த வேகத்துல என்ன பண்றாங்க, ஒரு பெரிய பீடத்தை கட்டுறாங்க. இந்த செய்தி எங்க போகுது? இவங்க வந்திருக்கிறது யோர்தானுக்கு இந்த பக்கம் கீலேயாத் தேசத்துல. அங்க இஸ்ரவேல்ல கானான்ல சீலோவாம்ல அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு செய்தி எப்படி போயிருக்குன்னு பாருங்க. அன்னைக்கு மொபைல் இல்ல, இன்டர்நெட் இல்ல, ஒண்ணு இல்ல. நேற்று பேசிட்டு இருந்தப்ப சைனால இன்டர்நெட்டே இல்லைன்றாங்க. நம்ம இருக்கோன்றீங்க, இன்டர்நெட் இல்லாம செத்துருவோம். இன்னைக்கு இன்டர்நெட் மொபைல் இல்லாம யாருமே என்ன பண்ண மாட்டோம், இருக்க நம்மளால முடியாது. ஏன்னா டைம் பாஸே அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு. அதுலயே கெட்டு குட்டிச்சவரா என்ன பண்ணுது, போயிட்டு இருக்குது. அது வேண்டாம் நம்மளுக்கு. ஆனால் இவர்களுக்கு செய்தி போன உடனே அங்கிருந்து புறப்பட்டு வராங்க. முதல்ல யார் தெரியுமா வர்றது? ஆசாரியனாகிய பினெகாஸ். யார் தலைமையில வராங்க பாருங்க. ஊழியக்காரனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, ஊழியக்காரரை எவ்வளவு கனப்படுத்துறாங்கன்னு பாருங்க. பினெகாஸ் ஃபர்ஸ்ட். மீதி 9 கோத்திரத்துல இருந்த ஒரு பிரபு பிளஸ் 1000க்கு ஒரு தலைவன் இருந்தா. அப்படி 1000ல் ஒருவன், ஒரு ஆயிரத்துக்கு ஒண்ணு எல்லாம் என்ன பண்ணுது, மொத்தமா வருது. வரும்போது எப்படி தெரியுமா வந்தாங்க, சாவதானமா வந்து கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முதல்ல எது பேசுது? அது இல்ல, இது பேசுது. என்ன மேட்டர்னா என்ன பண்றது, நம்ம கேட்கறது இல்ல. 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் என்ன மேட்டர் தெரிஞ்சாதான் சண்டை போடுறது. நான் ஒண்ணு மனசுல வச்சுக்கிறது, அவரு ஒண்ணு மனசுல வச்சுக்குவாரு. அங்கிருந்து அவர் நினைச்சதை வச்சு என்ன திட்டுவாரு. நான் என்ன பண்ணுவேன், என் மனசுல நினைச்ச வச்சு அவரு என்ன பண்ணுவேன். அண்டர்ஸ்டாண்டிங் கிடையவே கிடையாது. முதல்ல கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, என் பிள்ளைங்க எனக்கு முதல்ல சொல்லி கொடுக்குற காரியம் அதான். நிறைய தடவை சொல்லி கொடுக்குறாங்க, மம்மி கேட்கறதுக்கு உங்க காதை முதல்ல கொடுக்க, கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். இன்னைக்கு அதுதான் முடியாத காரியம். நீங்க என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது, நீங்க சொல்லி நான் என்ன கேட்கறது. செய்யறோமா? ஆனா பாருங்க, இவ்வளவு மொத்த ஜனமும் வந்து தபான்னு இந்த 2.5 கோத்திரத்துக்கு மேல விழுங்க, சாவதானமா பேசுறாங்க. என்ன மேட்ரு முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும். ஒரு சண்டை வீட்டுல வந்தா வந்து உட்கார்ந்து மேட்ரை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், ஒருத்தருடைய உள்ளத்தையும் அறிந்து மேட்ரை கிளியர் பண்ணி விடணும். என்னது சிலதெல்லாம் இருக்குது, என்ன பண்ணும், தூங்க போட்டு விடும். அப்படி இப்படி சொன்னாங்க அந்த அன்னைக்கு அப்படி பார்த்தால என்ன பண்றது, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு என்ன பண்ணிடுறது, ஊதி பெருசா ஆக்கி திருப்பி என்ன பண்ணக்கூடாது, மொத்தமா சேரவே. அத்தான அவனுக்கு இஷ்டம். யாருக்கு? மூட்டு பக்கத்துல இருக்கிறவனுக்கு இல்லைங்க, வீட்டுக்குள்ள வந்துக்கிறவனுக்கு. அவங்க தான் விருப்பம். ஆனா அதை கிளியர் பண்றவன் இருக்கிறான் பாரு, அவன் தான் ஞானவன்.
அவன்தான் ஞானவான். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. சூப்பர் வசனம், எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். அந்த உணர்ந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். வந்த உடனே இவங்க கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன? புரண்டு. என்னது? என்னங்க புரண்டுனா? மேலக்குது கிழக்கு. அதாங்க, அதுதான் வர இதுக்குது பாருங்க. அப்படி புரண்டு என்ன பண்ணும்? ரினியை பார்த்தானா நான் ரினிக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், இந்த பக்கம் வந்தா நான் லூசிக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவேன், புரண்டு. நீ சொல்லவே வேணாம், தானாவே என்ன பண்ணிக்குமா அந்த நாக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சாப்பாடு சாப்பிடணும் முக்கியமா என்ன வேணும் தெரியுமா? நாக்கு வேணுங்க. அதை அப்படி சுத்தி சுத்தி விடுறது. அதான் இதான் இங்கே என்ன பண்ணுது, சுத்தி சுத்தி விடுறது. அவங்க கேட்கிறாங்க, நீங்கள் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு, கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாதபடிக்கு புரண்டு. புரண்டு கர்த்தருக்கு விரோதமா நீ ஏன் கலகம் பண்ற? இவங்க உடனேயோ என்ன பேசுறேன்னு டக்குன்னு என்ன பண்ணிருக்கலாம். ஆனா கம்முன்னு அமைதியா இருந்தாங்க. அந்த வசனம் முழுசா படிச்சு பாருங்களேன். துரோகம் பண்ணினீர்கள் சொல்லும் போதே அந்த துரோகம்ன்ற வார்த்தை கேட்டவன்னு நமக்கு எரிச்சலா இருக்கும்ல. யாரும் பார்த்துருவோம் நீ துரோகம்னு. நான் என்னடா துரோகம் பண்ண சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவேன் தானப்பா. பேர் என்னப்பா? ஆரியன். சொல்லுப்பா. துரோகம்னா கோபம் வருதா வரலையா? ஹிந்தியா தமிழா? தமிழ். துரோகம்ன உடனே நம்மளுக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் லெவல்ல நிக்கிற பாவம் துரோகம் தான். நல்லா கூடவே சாப்பிட்டு ராத்திரி போயிருப்பாங்க, வச்சிருப்போம் ஒரு சக்கு நம்ம வேலைக்கு. நம்ம கூடவே இருப்பாங்க, அண்ணன் தம்பிச்சு அக்கா தம்பி நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா வீட்டுல போய் என்ன பண்ணிருப்பாங்க, ஒண்ணு பெருசா வச்சிருப்பாங்க. துரோகம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் முக்கியமாய் பிசாசு கையாளுகிற ஒரு காரியம் என்னவென்றால் துரோகம். முதல்ல பயத்தை தான் வச்சு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, ஒரு வெப்பனை விளையாடி இருந்துச்சு ஆயுதமா. ஆனா இன்னைக்கு அவன் ஒரு ஆயுதமாய் பயன்படுத்துவது என்னத்த தெரியுமா? துரோகம். 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 அவன் இப்படி துரோகம் பண்ணுவான் நான் நினைக்கவே இல்லை. ஆனா கூட படுத்து எழுந்தவ என்ன பண்ண மாட்டேங்கிறா, துரோகம் பட்டு விட்டு ஓடிட்டே இருக்கிறா. அவன் ராத்திரி ஓடுவான்னு கூட புருஷனுக்கு பாவம் என்ன பண்ணிருக்காது, இல்ல கல்லு தூக்கி போடுவாங்கன்னு கூட யாருக்குமே என்ன பண்ணிருக்காது. துரோகம், நம்பிக்கை துரோகம் இன்னைக்கு மெயின் வெப்பன் ஃபார் தி டெவில். அது கையாளுகிறது. இங்க சொல்றாங்க, நீ துரோகம் பண்ணினதே என்ன? இப்ப குதிச்சிருக்கலாமா குதிச்சிருக்க கூடாதா? இல்ல 2.5 கோத்திரமோ அமைதியா இருக்காங்க பாருங்க. அவங்க கேட்டது என்னன்னா, வினயம் கதைக்கெல்லாம் கொண்டு போறாங்க. நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ, இன்று கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவீர்களோ, அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் கொள்ளுவாரே. அந்த பயத்துக்கு தான் அவங்க பேசுறது. ஏன்னா ஆண்டவர் கோபம்ச்சுன்னு முதல்ல என்ன பண்ணுவாரு, பெரிய ஒரு வாதியை தான் அனுப்புவாரு. அப்படின்னா எவ்வளவு பெருசாவாங்க. அந்த பயத்துக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க, இவங்க தப்பு படுத்தாங்களோ, இவங்க கத்துக்கு விரோதமா பண்ணிட்டாங்களோன்னு பயப்பட்டு வினை காசு மற்றவங்க எல்லாம் ஒன்று கூடி சொல்றாங்க. நான் இப்படி யோசனை பண்ணி பாக்குறேன். அவ்வளவு பேரும் சத்தம் போட்டுதான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அப்ப ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறது யாரா இருக்கும், ஆசாரியனாகிய வினைகாஸ். அவர் ரொம்ப தெளிவா எடுத்து என்ன பண்றாரு, பேசுறாரு. உங்கள் காணியாட்சியான உங்களுக்கு இடம் நாங்க கொடுத்துருக்கோம். மோசை கொடுத்தாரு, அந்த பக்கம் பாதி கோத்திரத்துக்கு கொடுத்தாரு, 9.5 கோத்திரத்துக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த பக்கம் இடம் பிடிக்கலன்னா நீங்க என்ன பண்ணிருக்கலாம், எங்க கிட்ட சொல்லியிருந்தா இந்த இடம் உங்களுக்கு தீட்டா இருக்குது, பிடிக்கல, நார்த் ஃபேஸ் இல்ல சவுத் ஃபேஸ் இல்ல அப்படின்னு நீ நினைச்சிருந்தனா என்கிட்ட சொல்லியிருந்தா உங்களுக்கு இங்க இடம் கொடுத்துருப்போமே. இன்னைக்கு கூட பாக்குறாங்க, வீடு எந்த வீடு, கிழக்கு பார்த்து இருக்குதா, ஈஸ்ட் பக்கம் பார்த்து இருக்குதா, சவுத் பக்கம் பார்த்து இருக்குதா, இன்னைக்கு நம்ம ஜனங்க இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் அது சிலதுக்கெல்லாம் நல்லதுதான் வச்சுக்கோங்க. சூரிய வெளிச்சம் வரணும், காத்து வரணும், அது வரணும், இது வரணும், அதுதான்.
ஆனால் இன்றைக்கும் அந்த பாரம்பரிய பழக்கங்களை கை கொண்டு செய்யற நிறைய காரியங்களை கிறிஸ்தவ மத்தியில நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். உடன்படிக்கை பற்றி அங்க இருக்கிறதுனால ஒரு வேலை நீங்க கேட்குறீங்களா, அப்படி கேட்டுதான் உங்களுக்கு நாங்க அங்கே இடம் கொடுத்துருப்போமேன்றாங்க. எவ்வளவு நல்ல பிரதர்ஸ் பாருங்களேன், எவ்வளவு நல்ல பிரதர்ஸ் பாருங்க. 12 கோத்திரம் ஒண்ணு சேர்ந்து இருக்கணும்ன்றதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனாலும் யோர்தானை மத்தியில வச்சு இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 9, ஆனாலும் ஒற்றுமையாக என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க மெதுவா யாரை எழுதுறாங்கன்னாக்கா ஆகானை எழுதுறாங்க. ஒருத்த பாவம் செஞ்சா 36 பேர் செத்தாங்க. அதனாலதான் இவங்க பயப்படுறாங்க. நீங்க செஞ்ச பாவத்துக்கு 12 கோத்திரமும் கடந்து என்ன பண்ண வேண்டாம், சாகு கொடுக்கப்பட வேண்டாம் என்றுதான் அவங்க என்ன பண்றாங்க, சொல்லிக்கொண்டே வந்து இன்னொரு அருமையான வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. தேவாதி தேவனாகி கர்த்தர், தேவாதி தேவனாகி கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார், இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள். அது இரண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்படாதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருந்திருப்பார். இப்ப ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் தான் உண்மையான தெய்வம், அவர் விரோதமா நாங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், எந்த காரியமும் செய்ய மாட்டோம். அவருடைய கட்டளைகளின் கற்பனைகளை நாங்க கரெக்டா என்ன பண்ணுவோம், கை கொள்ளுவோம். ஒரு நாளும் ரெண்டகம் பண்ண மாட்டோம். ரெண்டகம்னா என்ன அர்த்தம்? ரெண்டகம் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டு வந்து நான் இங்க செய்யறது, அங்க எவ்வளவு நல்லா ஆசீர்வதிச்சு அனுப்புனாரு. நாங்க அங்க போய் ஒரு பீடத்தை கட்டணும்னு சொல்லிருக்கலாமா, சொல்லிருக்க கூடாதா? ஆனா அவங்களுக்கு அப்ப அது என்ன வரல, ஞானம் இல்ல. அந்த நேரத்துல அந்த யோசனை அவங்களுக்கு என்ன பண்ணல. இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க, ஐயோ யோர்தான் நடுவுல பெருசா இருக்கு, இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 9, எத்தனைங்க அது வீக்கா என்ன கணக்குல சொல்லுங்களேன். 12 ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும், 2 இடத்துலயும் பிரிச்சிருந்தா எப்படி இருக்கும்? இப்ப இந்த 2 ஒன்னாயிடும், இந்த 9 ஒன்னாயிடும். பிரிவு வந்துச்சா வரலையா? நீங்க பாத்தீங்கன்னாக்கா பின்னாட்கள்ல ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? முதல்ல 2 கோத்திரமும் 10 கோத்திரமும் அப்படி பிரிஞ்சுதான் இருந்தது. ஆனால் தேவன் அந்த 12 கோத்திரத்தையும் ஒன்னா சேர்த்துதான் இஸ்ரவேலுக்கு பேர் வைக்கிறார். அப்ப தேவனுக்கு எப்பயுமே சேர்ந்து இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப பிரியம் என்னன்னா சேர்ந்து இருக்கிறது தான். அப்ப இவங்க சொல்றாங்க, நாங்க அப்படி ரெண்டகம் பண்றதுக்கெல்லாம் நாங்க அது செய்யவே இல்லை. நாங்க செய்ததே ஒரு காரியத்துக்காக. என்னது? ஒரு சீக்ரெட் காரியத்துக்காக. அந்த சீக்ரெட் என்னன்னு கேட்டா நம்மளுக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து போயிடுங்க. சீக்ரெட் என்னதுக்கு நாங்க வந்ததும் வராதும் ஒரு பெரிய பீடத்தை கட்டினோம் என்று சொன்னால், யோர்தான் மத்தியில இருக்கிறதுனால உங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்களை பார்த்து கர்த்தருக்கு உங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிட போதும் போல நாங்க பயப்பட்டு தான் அதை செய்தோம். ஒரு கையை தட்டுங்களேன். உங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்களை பார்த்து உங்க பிள்ளைங்களுக்கும் எங்க பிள்ளைங்களுக்கும் கர்த்தரிடத்துல பங்கு இல்ல, உங்க பிள்ளைங்க வேற, நாங்க வேற, தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் நாங்க தான், நீங்க இல்ல அப்படின்னு உங்க பிள்ளைங்க சொல்லிட கூடாதுன்றதுக்காகத்தான் பலிபீடத்தின் சாயலில், என்னது ஏதேன் தோட்டத்துல என்ன பண்ணாரு ஆண்டவரு சொல்லுங்க? ஏதேன் தோட்டத்துல சாயல்ன்ற வார்த்தை வருதா? என்ன வருது? அவருடைய சாயல்ல நம்ம என்ன பண்ணாரா? உருவாக்கினார். நம்மள பார்த்தாலே என்ன சொல்லுவாங்க, இது கர்த்தருடைய சொல்றாங்களா? வீட்டுல போய் யோசிச்சு உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க. நம்மள பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு மத்தவங்க என்ன பண்ணணும், நம்ம நடக்க அந்த மாதிரி இருக்கணும், நம்ம சாட்சி அந்த மாதிரி இருக்கணும். அந்த முகத்துல அந்த பிரசன்னம் தெரியுது, உங்களை பார்த்தாலே தெரியுது. பாருங்க, சில பேர் எல்லாம் பார்த்தா இவங்களை பார்த்தா நாகர்கோவில் தயார்படுத்துறாங்க, இவங்களை பார்த்தா திருநெல்வேலி மாதிரி இருக்கிறாங்க, இவங்களை பார்த்தா மலையாளி மாதிரியே இருக்கிறாங்க. ஏன் சொல்றாங்க? அந்த சாயல் வந்துருது பாருங்க. அதுல அந்த சாயல் அவங்களுக்கு. அதே போல ஏதேன் தோட்டத்துல தேவன் நம்மை உருவாக்கும் போது அவருடைய சாயல்ல நம்மளை என்ன பண்ணினாரா? இந்த ஜனங்க பாருங்க, அதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பீடத்தை எப்படி கட்டுறாங்களா? பலி பீடத்தினுடைய சாயலில் என்ன பண்றாங்களா? கட்டுறாங்க. ஒருவேளை இந்த பிள்ளைங்க அப்படி சொல்லுச்சுன்னா, பார், உங்ககிட்ட இருக்கிற பலிபீடமும் என்கிட்ட இருக்கிற பீடமும் ஒரே மாதிரி சாயல் இருக்கு. நாங்க இதுல பலியிட போறது கிடையாது, தகன பலியிடுறது கிடையாது,
நாங்க சமாதான பலியிட போறது கிடையாது. ஆனா நாங்க இதை எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பலிப்பீடத்தை போலவே அந்த பலிப்பீடத்தினுடைய சாயல்லையே நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், இதை உண்டு பண்ணி ஒரு சாட்சிக்காக வச்சிருக்கிறோம். என்னது? சாட்சிக்காக. அந்த வசனம் பாருங்க, எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும்படி என்ன பண்ணாங்களாம், அந்த பலிபீடத்துல ஒரு பலியெல்லாம் அவங்க செலுத்தவே இல்லைங்க. என்னது? பலியெல்லாம் அவங்க செலுத்தவே இல்லை. ஒரு மாடல் அவங்க வைக்கிறாங்க, ஒரு சாட்சி அவங்க வைக்கிறாங்க. நாளைக்கு உங்க பிள்ளைங்க இயேசுவோடு கூட பிதாவோடு கூட எங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொன்னா காமிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட சாட்சி. அதுக்கு ஒரு பேர் ஒண்ணு கொடுக்குறாங்க, ஏத். கடைசியில இருக்குது ஏத். இயேசு கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பாட்டுல வராரு பாருங்க, அவரு ஒரு பீடத்தை பலிப்பீடத்தை உண்டாக்குறாரு. எங்கங்க? சிலுவை. சிலுவையை பார்த்த உடனே யாருன்னு சொல்றாங்க? நம்மள கிறிஸ்தவங்க. இன்னைக்கு காதுல தொங்க விட்டுக்கிறாங்க, கழுத்துல தொங்க விட்டுக்கிறாங்க, வேற எங்க தொங்க விடுறாங்க? மூக்குல எல்லாம் கூட தொங்க விடுறாங்க. அப்பெல்லாம் பொம்பளைக்கு தான் புல்லாக்குன்னு சொல்லுவாங்க, அத்தை போடுவாங்க. இத்த போட்டு ஆட்டின என்ன பிரயோஜனம்? இந்த சிலுவையை போட்டு ஆட்டின உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். நீ கர்த்தருடைய பிள்ளையாய் சாட்சியாய் ஜீவிக்கிறாயா? அவருடைய சாயல்ல நீ இருக்கிறாயா? இயேசு கிறிஸ்து என்ன புல்லாக்கு போட்டு வந்தாரு? இல்ல இங்க தொங்க விட்டு வந்தாரு? இல்லங்க. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையை நமக்கு ஒரு பலிபீடமாய் கொடுத்து விட்டு சென்றார். ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்துல உன்னுடைய தேவையில்லாத குணங்களை எல்லாம் அந்த சிலுவையில அரைஞ்சி தகனிக்கிறதுக்கு தான் அதை பலிபீடமாய் மாற்றி விட்டு சென்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் கொடுத்துட்டு போன பலிபீடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தன்னைத்தானே பலியாக அதுல கொடுத்துட்டு சொல்லிட்டு போறாரு, சிலுவை அன்னைக்கு அவமான சின்னம். ஆனா அந்த அவமான சின்னத்தை நம்மளுக்கு மானமுள்ள சின்னமா என்ன பண்ணாரு? மாற்றி கொடுத்தார். ஆனா அந்த சின்னத்தை நீங்க அசிங்கப்படுத்திட்டு, ஆமென். அதுக்கு மேல அவர் படுத்து அவர் தொங்கி நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அவர் மரித்து அங்கேயே ஒரு வேலையை ஒன்று செஞ்சுட்டு, இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசி நிற்பாய் அவனை மன்னிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போன அந்த பலிபீடமாகிய சின்னத்தை நாம என்ன பண்ணணும்? கொண்டாடணுங்க. அதுக்கு சிலுவை வீட்டுல மாட்டி வச்சுட்டு சொல்ல வரலங்க. அசிங்கப்படுத்தாதீங்க ஆண்டவருடைய நாமத்தை, தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணக்கூடாது? நம்ம தூஷணம் பண்ணக்கூடாது. ஆராதிக்கிறவர்கள் நாங்கள் பாருங்க, அவ்வளவு அழகா சொல்லியிருக்க. நாங்க தேவனை ஆராதிக்கிறவங்க மத்தவங்களுக்கு என்ன பண்ணுமா தெரியணும். மத்தவங்களுக்கு நாங்க தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்று மற்றவங்களுக்கு என்ன பண்ணோம் தெரியணும். அதை விட்டு சினிமா பாட்டு போட்டு ஆராதிக்கிறவங்க எல்லாம் தேவனுக்கு புரியவில்லாத காரியங்க. அப்படி யாராவது எங்கேயாவது போறாங்கன்னா சொல்லி விட்டுருங்க, பரவாயில்ல, அதெல்லாம் ரெண்டாகம் கிடையாது. ஏன்னா சினிமா பாட்டுல ஆராதனை நடத்துகிற தேவன் அல்லவே அல்ல. நம் தேவன், நம் ராஜாதி ராஜன், சகலத்தையும் சிருஷ்டித்து சகலத்தையும் ஆளுகிற தேவன். அந்த தேவனுக்கு முன்னாடி அசிங்கமாக என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, செய்யவே கூடாது. அந்த சிலுவையாகிய பலிபீடத்துல எனக்காகவும் உனக்காகவும் அவர் தகவித்து போட்ட அநேக காரியங்கள் இருக்குதுங்க. சாபம், நோய், ரோகம், அப்புறம் வேற என்ன? ஏழ்மை, பாவம், தரித்திரம் எல்லாத்தையும் அந்த இடத்துல தகனிச்சு போட்டு வெற்றி உள்ள ராஜாவாக நமக்காக மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவித்திருக்கிற பெரிய பலிபீடத்தின் சாயல் அவர்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 9:4. ரோமர் 9:4 சர்ச்சைக்கு வாசிக்கணும். அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்கள் உடையவைகளே. யாருடையது? வெறும் இஸ்ரவேலருக்கு மாத்திரம் இல்லைங்க, இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். அதே போல யோசுவா 12:10, யோசுவா 24:15 சொல்லப்பட்டிருக்குது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிடிக்குமா பிடிக்காத உங்களுக்கு? பாருங்க, ஒரு குடும்பமா வந்து ஆராதனைக்கு வராங்கன்னு சொன்னாலே அது ஒரு மாதிரி ஜெகஜோதியா இருக்கும். அது ஒரு சந்தோஷமான காரியம். ஆனா ஒத்த ஆளு வீட்டுல இருந்து வரும்போது நீங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்கன்னா எவ்வளவு துக்ககரமான காரியம் தெரியுங்களா? அதனால
இந்த காரியத்தை வைத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் ஒண்ணு, கர்த்தருக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. உன் பிள்ளைங்களுக்கு நீ இயேசுவை அறிவிக்காமல் இருப்பது கர்த்தருக்கு விரோதமான காரியம். ஆமென். இதாங்க அவங்க பாருங்க, ஒரு பீடத்தையாவது கட்டி வச்சு இது தேவனுடையதுன்னு சொல்லறதுக்கு ஒரு பெரிய பீடத்தை கட்டி அந்த சாயலை காமிக்கிறது போல நாம இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இயேசுவை என்ன பண்ணோம், அறிவிக்கணும். நீ அப்படி அறிவிக்காம இருந்தா நீ கர்த்தருக்கு செய்யற துரோகம். நீ கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறாய். நான் அந்த காலத்துல ஊழியத்திலும் வேலையில எல்லாம் ரொம்ப பிஸியா இருந்ததுனால என் பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்காம நான் விட்டேன். நான் ரிப்பன் பண்றேன் இன்னைக்கு கூட. அந்த வேலையை கண்டிப்பா என் பேர பிள்ளைக்கு வரும்போது நான் என்ன பண்ணுவேன், நிச்சயமாய் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது உங்க பேர பிள்ளைகளுக்கோ சொல்லிக் கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? அடுத்தது போலாமா? ஆமென். அடுத்தது என்னன்னா, கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது கர்த்தருக்கு விரோதமான பாவம். பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க ஒரு சத்தமா ஒரு அலையில சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஸ்பெஷல். பாருங்க, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல அவர் எப்படி வந்தார் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வந்தாரு? அக்கினி நாவுகளாய் என்ன பண்ணினாரா, இறங்கினார்கள். அப்பொழுது அந்நிய பாஷைகளை என்ன பண்ணினாங்க, பேசினார்கள். சில கூட்டத்தார் இருக்கிறாங்க, நாங்க பரிசுத்த ஆவியை நம்புறோம், ஆனா என்னது நம்பலையா, அந்நிய பாஷை நாங்க சேராத. நாங்கள் இயேசுவை நம்புகிறோம், ஆனா பிதாவை நாங்க என்ன பண்றது இல்ல, சேராத. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன், ஒரே தேவனாய் இருக்கிறார். ஒரு கையை தட்டுங்க. இந்த உபதேசத்தை ஒரு நாளும் ஒரு இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, விட்டு கொடுத்துருவே. அப்படி ஏதாவது எடுத்துன்னு வந்துச்சுன்னா கெட் அவுட் சொல்லுங்க. என்னது? என்ன பண்ணோம்? கெட் அவுட். சில பேர் வராங்க அந்த மாதிரி எல்லாம். ஆண்டவர் சொன்ன மாதிரி திருட்டுத்தனமா என்ன பண்றது, கள்ள உபதேசத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றது, வர்றது. நாங்க அப்படி பண்ணிடுவோம். எதுவுமே கரெக்டா வேண்டாம். நீங்க என்ன பண்ணு, வெளியில போயிடு. அந்த தைரியம் நம்மளுக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். வீட்டுல வாய் கிழியுது இல்ல, அந்த இடத்துல கிழியணும் வாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் தச்சுக்கோ. பரிசுத்த ஆவியானவர் விசேஷமானவங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் தைரியப்பட்டு, இந்த வசனம் எல்லாம் வருங்க. அப்ப அவர் உங்களுக்குள்ள இருந்தா உனக்கு என்ன இருக்கும், பலன் இருக்கும், தைரியம் இருக்கும், ஒரு மனம் இருக்கும், ஐக்கியம் இருக்கும். என்ன செஞ்சாலும் கூட்டா கான் செய்யும். ஆமென். காக்காக்கு ஒரு சுபாவம் இருக்குதுங்க. இந்த ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா கூட என்ன பண்ணுவோம், லூசு கா 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 கான்னு மொத்த காக்காவும் என்ன பண்றது, நல்ல பழக்கங்க. ஒன்று சேர்ந்து வாழணும். என்ன, ஒன்று சேர்ந்து செய்யணும். அப்போ சிலர் காலத்துல நீங்க 4வது அதிகாரத்து கடைசி பகுதியில பாத்தீங்கன்னாக்கா, விசுவாசிகள் எல்லாம் எப்படி இருந்தார்களாம், ஐக்கியமா இருந்தார்களாம், ஒரே மனதா இருந்தார்களாம். தங்களுக்குள்ளது எனக்கு உனக்கு என்ன பண்ணலையா. என் வீட்டுல வாஷிங் மிஷின் இல்ல, அவங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்குது. நாம என்ன பண்ணிக்கலாம், போய் விடுவாரு நினைக்கிறீங்க அவரு? என்ன முதல்ல கேட்டா சொல்றாரு. சரி, ரினி கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கு, நான் ராத்திரி சோறெல்லாம் எடுத்துட்டு போய் அவ ஃப்ரிட்ஜில் வைக்கப்படாம என்ன விடுவான்றீங்க? விட மாட்டேன். ஏன்னா அவங்களோட ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கும், ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா இருக்கும்ல, அப்புறம் எங்க இடம் கொடுக்குறது எனக்கு? அப்படி எல்லாரும் ஒரு மனமா இருந்தாங்கன்னு இந்த வேதம் சொல்லுது. ஒரே ஐக்கியம் இருந்தது எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தலர் பாதபடியில கொண்டு போய் என்ன வச்சாங்க. அப்படி ஒரு ஐக்கியம் இருந்ததுங்க. ஒருத்தருமே எனக்கு இது குறைவா இருக்குது, உனக்கு குறைவா இருக்குது ஒருத்தர் கூட என்ன பண்ணலையா. அவங்க அவங்களுக்கு தேவையான மாதிரி பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த மாதிரி ஆகுமா? ஆளாளுக்கு ஒரு பொட்டலம் தான் எடுத்துன்னு போனோம்னா தெரியாம 4 பொட்டலம் எடுத்துன்னு போய் எங்க சபையிலேயே எதுக்கு சொல்றாங்க? வேலை செஞ்ச பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைக்காதுன்னு தானே சொல்றாங்க. கரெக்டாங்க. ஆனா என்ன பண்றது, தெரிஞ்சிருந்து தெரியாம இருக்கு. செய்யக்கூடாதுங்க. முன்ன போல என்ன பண்ண, நீ பிறரை நேசிக்கணும்.
மற்றவங்களுக்கு இல்லாம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இங்க பாருங்க, எல்லாரும் சமமா இருந்தாங்களா? எனக்கு பேரு எந்த உண்டுனே சொல்லிக்கிறியா பாருங்க. வசனம் நீங்க போய் படிச்சு பாருங்க. எந்த உண்டுனே என்ன பண்ணிக்கிறியா சொல்லவில்லை. வீட்டுல பாருங்க, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு சண்டை போடுங்க பாருங்க. நடக்குதுங்களா? பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஆம்பளை பிள்ளைங்களாம் அவ்வளவு பண்ண மாட்டாங்க இல்லையாப்பா? அவ்வளவு பண்ண மாட்டாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க, எந்த ட்ரெஸ் நான் வாங்குறது, நான் காசு கொடுத்தது கொடுத்து போடவே மாட்டாங்க. ஆனா நாங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. நாங்க எல்லாரும் போட்டு அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்க காலத்துல, எங்க வாலிப காலத்துல நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து நல்லா நாங்க என்ஜாய் பண்ணாங்க. சண்டைன்றது இந்த மாதிரி சண்டைல எங்களுக்கெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லைங்க. இப்ப கூட நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா எங்களுக்கு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருப்போம். எங்க வீட்டு குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்டு வந்தவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இதுங்க 3 ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அந்த இடம் 2 ஆயிடுச்சு, என்ன சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க. என் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, மம்மி முகத்துல அப்படியே சந்தோஷம் தாண்டவம் ஆடுதுன்னு. உண்மைதாங்க. கர்த்தர் கூட பிறப்பவங்களை தானமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க கூட இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணுங்க. ஏன்னா கல்யாணம் கட்டி எது எங்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது, வர்றது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால அக்கா தங்கச்சி கூட, அண்ணன் தம்பி கூட சந்தோஷமா இருங்க. வீட்டுல இருக்கும் போதே சண்டை போட்டுக்கினே முந்து பிச்சுக்கிட்டு பிடிக்கிட்டு எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இவங்க அப்படி ஐக்கியமா இருந்தார்களே என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனமும் ஐக்கியமும் இருந்து எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டாங்கன்னு போது குட்டி பரலோகமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு குட்டி பரலோகம் அங்க இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா பாக்குறவங்களுக்கு கண்ணு பொறுக்குமா? அவன் தான் சுத்தி சுத்தி வர்றானே. யாரு? அவன் சுத்தி சுத்தி வர்றான். அப்படியெல்லாம் யாரும் சந்தோஷமா லேசாலாம் இருக்க விட மாட்டாங்க. அவன் ஏதாவது ஒரு சின்னது என்ன பண்ணுவான், கடுகளவு தான் இருக்கும், அப்படி அப்படி தூக்கி போடுவான் அந்த பிரச்சனையை. அது எது லூஸா இருக்குதோ அது கேட்ச் பண்ணிக்கும். என்னது எது அது என்ன பண்ண, டக்குன்னு அந்த கடுகு கூட கேட்ச் பண்ணிக்கும். அவ்வளவுதான், வச்சுக்க வம்பு. அன்னைக்கு காலையில ஆரம்பிச்சது என்ன பண்ணாது, ஓயாது. இந்த இடத்துல அப்படிதான் பர்ணபாண்டவரும் வித்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாரு. அனனியாவும் சப்பீராலும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சாச்சா, நாம வித்து கொண்டு போய் வைக்கலன்னா பாஸ்டர் நம்மள ஒரு மாதிரி நினைச்சுக்குவாரு. யாரு? அப்போஸ்தலர்கள் பார்த்தா அசிங்கமா நம்மள நினைச்சுக்க போறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். ஏன்னா மெயினாக பர்ணபாண்ட அப்போஸ்தலர் மற்றவங்க எல்லாரும் வித்து கொண்டாந்து பாதத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை வித்தெல்லாம் கொண்டு வந்து வைக்க சொல்லவே இல்லைங்க, தப்பா யாரும் நினைச்சுக்காதீங்க. அன்னைக்கு இருந்த ஐக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நான். இது அனனியாவை சப்பீராலும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப செய்யாம இருந்தா நம்மளுக்கு மோசம் இல்லையா? சில பேர்லாம் காணிக்கு போடும்போது நான் பார்த்துக்கிறேன், பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு என்ன நினைச்சுக்கோங்க, நம்ம 100 ரூபாய் போடுறோமா 500 ரூபாய் போடுறோமான்னு யாருக்கு தெரியணும்? 500 ரூபாய் வந்தா கொஞ்சம் காமிச்சு போடுவாங்க. 10 ரூபாய் இருந்தா என்ன பண்ணுவாங்க, அது எவ்வளோக்கு எவ்வளோ சுருட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சுருட்டி என்ன அதை அப்படியே கசக்கி அதை அப்படிதான் என்ன பண்ணுவாங்க. அந்த காணிக்க என்றவங்களுக்கு ஏன்னா என் பழக்கம் இருக்குதுங்க, அதனால சொல்றேன். ஐயோ ஆயிடு எனக்கு. 2வது கவர்மெண்ட் காயினெல்லாம் என்ன பண்ணிட்டோம், பரவாயில்ல உங்களுக்கு பேக், அதனால சத்தெல்லாம் என்ன பண்ணாது, வராது. ஏமே அதுக்கு நான் போல. அனனியா பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அடடா, அப்ப நம்மளும் இருக்கிற சொத்தெல்லாம் என்ன பண்ணோம், வித்துடணும். வெரி குட், நல்ல ஐக்கியம், நல்ல வருமானம். போய் எல்லாத்தையும் வித்தாரு. எவ்வளவு வச்சுக்கலாம், ஒரு 5 கோடி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? ஒரு 5 கோடி வித்துருப்பாருன்னு நினைக்கிறாங்க. வித்துட்டு ஆளு கொண்டு வந்தது எத்தனை? 2.5 கோடி. என்னது? ஏன்னா இவருக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா இல்ல. விசுவாசம் இருக்கு, ஆனா ஒரு வேலை மத்த குரூப் எல்லாம் முன்னாடி வந்து போயிடுச்சு. அந்த மாதிரி இது வந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால சேஃப்டிக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு 50% எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு என்ன வஞ்சித்து. அதுல வசனம் இருக்கு 5வது அதிகாரத்துல பாருங்க, வஞ்சித்து. லேவியராகமம் 19:4 சொல்லுது வஞ்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. வஞ்சிக்கிறதுனா என்ன, ஏமாத்துறதுதான். இப்ப அப்போஸ்தலனாகிய பேதுருவை வஞ்சிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேக்குறேங்க. இருக்குதா? ஐயா
நான் 5 கோடி வித்தையா 2.5 கோடி வீட்டில் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு சேஃப்டிக்கு மீது 2.5 கோடி உங்க பாதத்துல வைக்கிறேன். சொல்லியிருக்கலாமா சொல்லக்கூடாதா? ஏன்? அது யாரு? அனன்யா. அது அனன்யா என்ன பண்ணிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். ஆனால் பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் எங்க ஒருமனம் வந்துருக்கு பாருங்க. பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் எதுலெல்லாம் வரக்கூடாதோ அதுலெல்லாம் ஒருமனம் என்ன பண்ணும்? ஒசிக்கிட்டு வந்துடும். எதுக்கெல்லாம் வரணுமா அதுக்கெல்லாம் என்ன பண்ணாது? சர்ச்சுக்கு ஒன்னா வர சொன்னா வராது, கத்திர காணி கொடுக்க சொன்னா வராது, பிள்ளைங்களை கூட்டு போறோம்னா நாளைக்கு படிக்கணும் உட்காந்து படிக்கட்டும் நம்ம கொஞ்சம் போயிட்டு வரலாம், அதுல ஒரு மணி என்ன பண்ணாது? வராது. ஆனா டப்புன்னு வந்துச்சுன்னா என்ன வருது? வருஷக்கிட்டு ஒரு மணம் ஐக்கியம் எல்லாம் பம்பு லட்சம் மாதிரி வருதுங்க. கொண்டாந்து என்ன பண்ணிட்டாங்க? வச்சுட்டாங்க. அவர் ஸ்மூத்தா அழகா பேதுரு கேட்கிறார், இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? ஐயா நான் என்ன கண்டிப்பா சொல்லிருப்பேன், ஐயா எனக்கு அவ்வளவு ஒன்றும் விசுவாசம் இருக்குது ஐயா, ஆனாலும் ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கிறேன் ஐயா, ஒரு 2.5 கோடி எடுத்து வச்சுட்டு நான் கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன். நீங்களாம் எப்படியும் அதுக்கு தெரியாது. ஆனா இவர் அந்த இடத்துல பிரஸ்டீஜ் என்ன நம்மளை நினைச்சுப்பாங்களோன்ற ஒரு அந்த எண்ணம் வந்தவனா வஞ்சிக்கிறது தானா வந்துச்சு. ஏன்னா ஏதேன் தோட்டத்துல அவன் எப்படி வந்தானா வஞ்சிச்சுதான் ஏவல்கிட்ட என்ன பண்ணினான், அவன் வந்தது அப்படிதான். அந்த வஞ்சித்தல் அப்படின்றது அவனுக்கு சொந்தமானது. அது எப்படி கர்த்தருடைய பிள்ளை ஏற்றுக்கொண்ட நமக்கு வருங்க? வரக்கூடாது. அவன் சொன்னது அவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா பிசாசுக்கு சொந்தமான எந்த காரியமும் நம்ம இடத்துல என்ன பண்ணக்கூடாது? காணப்படக்கூடாது. அதனால அவர் சொன்னாரு, நீ பழையவங்களை எல்லாம் விட்டு நீ புதுசா என்ன பண்ணுமா மாறணும்ன்றாரு. கொண்டு வந்து வச்சாரு. அவர் அழகா கேட்டாரு, இவ்வளவுதான் வித்தியாப்பா? ஆமா அவ்வளவுதான் வித்த. அப்ப சொன்னோன்னு அவர் வசனம் சொல்றாரு பாருங்க, 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 5 எடுத்துக்கிறவங்க படிக்க பார்க்கலாம். பேதுரு அவனை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இல்லம்மா 3ஆவது வசனத்துல பேதுரு அவனை நோக்கி, அனன்யாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது. அப்ப அந்த இடத்துல வேற இடமே கிடையாதுங்க. இருதயத்துக்குள்ள வேற இடமே யார் ஆக்கிபை பண்ணிட்டா? ஃபுல்லா சாத்தான் வந்து முழுசா ஆக்கிபை பண்ணிட்டான். 2 கிண்டெல்லாம் கொடுக்கவே மாட்டான். ஆனா வந்து என்ன பண்ணிட்டாரு? அவரு முழுசா ஆக்கிபை பண்ணிட்டாரு. இப்போ அந்த இடத்துல அனனியா பேசுறதுக்கு வர வழியே கிடையாது. ஏன்னா நீ வந்துட்டு ஒரு கடுகு தான் போட்டது குடிச்சிட்ட, நீ மனுஷன் கொண்டு போய் உட்கார வச்சுக்கின. அவரு நல்லா ஃபுல்லா பெரிய சேர் போட்டு என்ன பண்ணிக்கிறாரு? உட்கார்ந்தாரு. பொய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அடுத்து சொல்றாரு, இது விற்கிறதுக்கு முன்னாடி முந்தாதானப்பா இருந்துச்சு. நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் என்ன பண்ணாய்? நீ தேவனிடத்தில், அதுதாங்க மேட்ரு அந்த இடத்துல, வேற ஒண்ணுமே கிடையாது. நீ தேவனிடத்துல என்ன பண்ண? பொய் சொன்ன. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு பந்தியில நாம் பங்கு கொள்ளும் போது நாம எப்படி இருக்கணும்? பூமிக்குரியவர்களை தேடாதபடிக்கு மேலானவைகளை நாம் நாட வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் எடுத்து படிங்க பார்க்கலாம். 1-3. கொலோசியர் 3, 1-3 பட்டு படிங்க. 3, 1-3 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எஸ், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ள என்ன இருக்குதா? மறைந்திருக்கிறது. அப்ப யார் வெளியில தெரியுது? தேவன் தான் வெளியில தெரியாது. ஏன்னா நீ உள்ளவர் அல்ல. இது கையில வச்சுட்டு இப்படி மறைச்சிட்டான்னு வச்சுக்கல,
சில அப்பா அம்மார்கள்லாம் பண்ணி குழந்தைய பார்த்துருக்குறாங்க. இந்த பனியன்குள்ள என்ன பண்ணிக்குவாங்க, இந்த கங்காரு மாதிரி இப்படி விட்டுக்குவாங்க. அந்த குழந்தை வந்து தலைமத்தில் இப்படி காத்துட்டு வரும். நாம அவருக்குள்ள அப்படிதாங்க இருக்கிறோம். தலைமத்தில் தான் வெளியில விட்டு மூச்சு விட்டு கொடுக்குறாரு. நம்ம மூச்சு விட்டுக்கிட்டே சுத்த வேண்டியதுதாங்க. அப்படி இருக்கும்போது நீ என்னத்துக்காக இந்த காரியத்தை செய்யணும்? அதுலயும் 9:10 வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இன்னைக்கு ஓங்கி இருக்கிறது என்னது? பொய். அது யாருக்கு அஸ்திரம்? அவங்கதான். அடுத்தது, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலும் கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நீங்க புதிய மனுஷனை தரிச்சிருக்கும் போது ஏங்க பழைய மனுஷன் வெளியில எட்டி பார்க்குது? அதான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது அங்கேயே செத்து போச்சு. நீ எழுந்திருக்கும் போது பிழைத்து எழுந்திருத்தாச்சு. அதுக்கப்புறம் பழசு உங்ககிட்ட வருதுனாக்கா ஏதோ ஒண்ணு உனக்குள்ள என்ன பண்ண திருப்பி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஏசாயா 63:10, லூக்கா 12:10 வாசிக்க பார்ப்போம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். பரிசுத்த ஆவியை அவர்கள் என்ன பண்ணினாங்களா? விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர்கள் 12:10, லூக்கா 12:10 எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவர்களுக்கு அது என்ன பண்ணாதா? மன்னிக்கப்படுவதில்லை. பரிசுத்த ஆவியை தூஷிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தைகளை முதல்ல கேட்கறது இல்லை. ரெண்டாவது சிலதெல்லாம் பாக்குறோம் பாருங்க, இந்த Facebookல கொஞ்சம் பேரெல்லாம் ஆராதிக்கிற முறை, இப்படி ஆட்டுனா பரிசுத்தாவியானவர் இப்படி வராரு, இப்படி ஆட்டுனா பரிசுத்தாவியானவர் இப்படி வராரு. இதெல்லாம் தான் தூஷணங்க. என்னது? அப்பாவை அக்காவை அம்மாவை எல்லாம் ஸ்டேஜ் மேல பலிபீடத்து மேல நின்று என்ன பண்றது? கூப்பிடுறது அசிங்கமா. இதுதான் பரிசுத்தாவியை நம்ம என்ன பண்றோம்? துக்கப்படுத்துகிறோம். இதுதாங்க பரிசுத்த ஆவியை தூஷிக்கிறது. இதுதாங்க. அதுலதான் அவர் என்ன பண்றாரு? துக்கப்படுத்துறாரு. பிதாவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து 2 பேரும் துக்கப்படுற காரியம் பரிசுத்த ஆவியானவர் யாராவது டச் பண்ணா ரொம்ப என்ன பண்ணுவாங்க? சில பேரெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப ஹோலி. அவங்க எப்பயுமே அந்நிய பாஷையே பேசிக்கிட்டே ஆக்டிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுவும் என்னது? தூஷணம் தாங்க. அதுவும் தூஷணம் தான். ஆக்டிங் கொடுக்குறது. ஆண்டவர் கேட்டார் அவங்க, நீ எப்ப பாரு அந்நிய பாஷை பேசினே இரு சொன்னாரு இல்லைங்க. மற்றவர்கள் பார்வைக்கு தங்களை பரிசுத்தவான்கள் என்று மெச்சிக் கொள்ளும்படி சிலதெல்லாம் என்ன பண்ணும்? ஆக்டிங் கொடுக்கும். அதுவும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவதுதான். பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்துவது கர்த்தருக்கு விரோதமான பாவம். இன்னும் ஒண்ணு சொல்லிட்டு முடிக்கலாமா? ஆமென். சின்னதா சொல்லவா பெருசா சொல்லவா? பெருசா சொல்லிடலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வெச்சிக்கங்க. பாருங்க, சங்கீதம் 96:13 சொல்லுது, உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிட்சித்து போதிக்கணுமா? எப்படி? அப்படின்னு என்னங்க அர்த்தம்? கண்டித்து. நீ செய்யறது தப்பு, நீ இப்படி என்ன பண்ணக்கூடாது, செய்ய கூடாது நான் சொல்லுவேன். கேட்டாங்க ஓ நாளைக்கு ஆண்டவர் என்ன பார்த்து, எம்மா நீ ஆண்டி சொல்லி இதெல்லாம் அந்த பிள்ளை எப்படி செஞ்சிருக்க மாட்டானேம்மா, நீ என்ன பண்ணக்கூடாது ஆண்டவர் கேள்வி கேட்க கூடாது. ஸோ ஐ ஷுட் டூ மை டியூட்டி. சிட்சித்து சொல்லணும். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? அந்த 2ஆம் வசனத்துல பாருங்க, என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு. வீம்புனா என்னங்க சொல்லுங்க? வீம்பு. 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்றது? 5000 ரூபாய்க்கு என்ன பண்ண? அங்க கெத்து காமிக்கிறது. அதானே வீம்பு. அப்படிதாங்க வீம்பு. தின்றது என்னவா? பில்டப். குடிக்கிறது கஞ்சி, கொப்பளிக்கிறது என்னவா? இதுதான் வீம்பு. எதுக்கு
உள்ளதை உள்ளதென்றும் இல்லத இல்லைன்னு சொல்லணும். அதுதான் தேவனுக்கு புரியும். ஆனா எனக்கு 500 ரூபாய் ட்ரெஸ் தாங்க எனக்கு பிடிக்கும். நான் 500 ரூபாய் ட்ரெஸ் வாங்கி போடுறேன். என்ன லூசி வந்து இங்க பேச வேணாம்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேன் லூசி. இன்னும் இல்ல ஆண்டி நீங்க 500 ரூபாய் ட்ரெஸ் போட்டா அசிங்கமா இருக்கு, நீங்க பேசாதீங்க அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? நோ. நான் 500 ரூபாய் வாங்கி 5000 ரூபாய்க்கு எதுக்கு நான் போய் சொல்லணும்? அவனுக்கு என்ன என் கணக்குல ஒண்ணு ஏத்தி கொடுத்தா? அக்கௌண்ட்ல ஒண்ணும் இல்ல, அவன் அக்கௌண்ட்ல மட்டும் நான் ஏத்தி விடணுமா? வேண்டாங்க. வீம்பு பேசுறதுக்கு இடம் இருக்க கூடாது. மீதியானியர் வந்து சுத்தி அப்படி என்ன பண்ணிருக்காங்க, இறங்கிட்டு இருக்கிறாங்க பள்ளத்தாக்குல. இஸ்ரவேலர் எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கிதியோன் என்கிறதான மனுஷன் என்ன பண்ணிருக்கிறாரு, எழுப்பி இருக்கிறாரு. எழுப்பியிருந்து சொல்றாரு, இன்றைக்கு மீதியானியரை இந்த ஜனங்களின் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன், கிதியோன் நீ போ அப்படின்றாரு. பார்த்தா கொஞ்சம் ஜனம் ஜாஸ்தியா இருக்குது. அப்பதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, இது முன்னமே வணங்கா கழுத்து உள்ள ஜனம். இது இல்லைங்க, நான் இப்ப வேதத்தில் சொல்றேன். முன்னமே வணங்கா கழுத்து உள்ள ஜனம். இது ஆண்டவரே ஜெயிச்சா கூட இது என்ன சொல்லும், பயங்கர பீத்தல் நான் தான் என்ன பண்ணும், இது பண்ணும். அதனால இவ்வளவு ஜனம் வேண்டாம், இவ்வளவு ஜனம் வேண்டாம். அதனால நீ ஒரு காரியத்தை பண்ணு. எப்படி சொல்லணுமா, பயமும் திகிலும் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போயிடுன்னு சொல்லணுமா. என்னது, இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு பயம் திகில் இருக்குது, பயம் திகில் இருக்கிறவங்கள ஓடி போயிடு அப்படின்னு லூசி சொல்றான்னு வச்சுக்க, இங்க ஆள் இருப்பாங்க நினைக்கிறீங்களா? ஓடிச்சு பாருங்க. ஆனா 22,000 பேர் என்ன பண்ணாங்க? இதெல்லாம் போர் சேவகருக்கு அழகா? அப்படியே ஆண்டவர் சொன்னாங்க, இல்ல ஆண்டவரே உங்க சேனையை விட்டு நான் ஓட மாட்டேன்னு சொல்ல வேணாமா? பயம் திகில இருக்கிற ஓடி போனோன்னா மலை மேல இருந்து கப கபான்னு என்ன பண்ணிச்சா, எல்லாம் ஓடிடுச்சு. எத்தனை பேரு? மீதியா தெரிஞ்சு 10. அப்ப மொத்தம் எத்தனை? அட இவ்வளவு கணக்குல வீக்கா சொல்லுங்க. 22,000 பிளஸ் 10,000 டப்பு குடுத்து என்ன வைக்கிட்டா? அதுல கூட நான் தப்பு பண்ணிட்டேங்க ஒரு தரம். அந்த கதை இப்ப சொல்ல வேண்டாம். 32,000 பேர் 22 என்ன பண்ணுச்சு, ஓடி போச்சு. மீதி 10 தான் என்ன பண்ணுதாங்க இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த 10 கூட வேணாம், இத வச்சு ஜெயிச்சாலே சொல்லுங்க எங்களுடைய கையல்லவா இந்த ரட்சிப்பை தந்தது அப்படின்னு வீம்பு என்ன பண்ணும் சொல்லும். அதனால இவங்களை பரீட்சித்து பார்க்க நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு, தண்ணி கிட்ட கூட்டிட்டு போறாரு. அவர் சொல்றாரு, கையில மொண்டு நக்கி குடிச்ச ஜனத்தை தனியா வையிடுறாரு. பாருங்க செப்பரேஷன். எது கால் ஊனி தண்ணி குடிச்சிச்சோ அத்தை என்ன பண்ண, இதுல ஒரு 300 தேர்ச்சி, இதுல ஒரு 9,700 தேர்ச்சி. எத்தனை பேருக்கு இவர் தெரிந்தெடுத்தது எத்தனை பேருன்னா வெறும் 300 பேர். அவங்க எப்படி இருந்தாங்க, பாளையம் இறங்கி இருந்தாங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, வெட்டுக்கிளிகளை போல மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கு புத்திரர்களும் இறங்கி இருந்தாங்க. வெட்டுக்கிளி வந்து மொச்சுச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்க பார்த்தது கிடையாதுங்க. ஆனா நிறைய நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அந்த சேனல்கள்ல நம்ம பார்த்துருக்கிறோம். வெட்டுக்கிளி வந்துச்சுன்னா ஒரு செடியை கூட என்ன பண்ணாதான், அந்த மாதிரி வந்து ஜனம் என்ன பண்ணிருக்குது, இறங்கி இருக்குது. ஒட்டகங்களை பார்த்தா திரளா இருந்ததா, பார்த்தா அதுக்கு கணக்கே கிடையாதான். அது எப்படி இருந்ததுன்னா கடற்கரை மணல போல அவ்வளவு ஒட்டகம் இருந்துச்சாம். நம்ம ஆளுங்க என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா, ஒட்டக பல்ல டீ குடிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. 9,700 ஓடி போச்சு. இப்ப மிஞ்சனது எவ்வளவு, 32,000 தேர்னது எத்தனை, அவ்வளவு போதுன்றாரு. அவ்வளவு போதும். அது முத்தா இருந்தா போதும். என்ன, அது முத்தா இருந்தா போதும், நெத்துனுதான் இருந்தா போதுங்க. அதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், அவங்கள நான் வேலை வாங்கிக்கிறேன். சும்மா மாட்டு மந்த ஆட்டு மந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு எல்லாம் தலை கவுந்துனே போய் தொம்முன்னு ஒரு பழத்துல விழுது. அதுக்கு பதில் இது போதுன்றாரு. யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன், இது அப்படியே போகும். கருப்பா வாந்தி எடுத்துட்டு போய் காக்கா வாந்தி எடுத்துச்சுன்ற மாதிரி போயிடுச்சுனாக்கா எல்லாம் அதே மாதிரி குழியில போய் விழுந்து கேட்டுக்கிட்டு என்னன்னு ஒண்ணு கூட என்ன பண்ணாது, ஆராய. இன்னைக்கு சபையின் நிலவரம் அதுதாங்க.
ஒண்ணு காதுல விழுந்துச்சுன்னா அதையே ஒரு கிசுகிசுப்பா கொண்டு போய் அதுல அப்படியே பிரிவினையை கொண்டு வந்து அந்த இடத்துல துரோகம் வந்துடும், அந்த இடத்துல ரெண்டகம் வந்துடும், எதெல்லாம் வேணாம்னாரோ அதெல்லாம் கத்துக்கிறது அதெல்லாம் வந்துடும். ஏமேன் ஏமேன். மீதி 300 பேரு, இவங்க 300 பேரை மாத்திரம் என்ன பண்ண கொண்டு போ. அந்த 300 பேர் கையில என்ன கொடுத்துருக்கணும் அந்த சண்டைக்கு போறதா? சொல்லுங்களேன். சண்டைக்கு போகும்போது என்ன கேட்டுருக்கோம்? ஆயுதம். பட்டயம் கொடுத்துருக்கலாம், கத்தி கொடுத்துருக்கலாம், இல்லையா கேடயம் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் கொடுக்கறத விட்டுட்டு அவன் கையில கொடுத்ததுக்கா பாருங்களேன், ஒரு வெறும் பானை, ஒரு தீவட்டி, ஒரு எக்காலம், இவ்வளவுதாங்க கொடுத்தது. போதும் அங்க சண்டை போட்டுட்டு. இப்போ யாருக்கு? கிதியோனுக்கே ஒரு ஜர்க்கு வந்துருச்சு. என்னது? கிதியோனுக்கே ஒரு ஜர்க்கு வந்துருச்சு. என்ன ஒரே 300 பேரு, சரி ஓகே, ஆனா கையில கூட ஒரு கத்தி கூட வேணான்றீங்களே, ஒரு வாழை கூட வேணான்றீங்களே அப்படின்னு ஒரு ஜர்க்கு வந்தது. ஆண்டவருக்கு ஜர்க்கு தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் சொன்னாரு, கிதியோனே உனக்கு பயமா இருந்தால், அது வசனம் இருக்குதுங்க, உனக்கு பயம் இருந்துச்சுன்னா நீ அந்த சேனைகள் இடத்துக்கு போ, அங்க 2 பேர் பேசின்னு இருப்பாங்க, அதை நீ கேளு. என் தேவன் எவ்வளவு நல்ல தேவன். திரளாய் கடல் கணக்கில் மனத்துல போல இருக்கிற ஜனம், வெட்டுக்கிளிய போல இருக்கிற ஜனத்துல 2 பேர் பேசுறத தேவன் முன்குறித்து கிதியோன் கிட்ட சொல்றாரு, நீ அங்க போ, அவங்க 2 பேர் பேசுறத கேட்டு அப்புறமா நீ சண்டைக்கு வாழ்றாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. கிதியோன் போறாங்க, அவங்க வேலைக்காரனோட பூராவோட போய் அப்படியே கவனிச்சு கேட்கிறாரு, ஒளிஞ்சுதான் கேட்கிறாரு. ஆனா ஒருத்தன் சொல்றான், டேய் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன்டா. எல்லாம் தூங்கி இருக்கிறாங்க ராத்திரி. டேய் ஒரு சொப்பனம் பார்த்தேன்டா. என்னடா சொப்பனம் பார்த்த? அப்பா அவர் சொல்றாரு, சொப்பனம் என்னன்னா ஒரு பெரிய சுட்ட ஒரு அடை அப்பம் மேல இருந்து உருண்டு வந்து இந்த கூடாரத்து மேல முட்டுச்சு. அது என்ன பண்ணுச்சு? கூடாரம் அப்படியே விழுந்துருச்சுடா. அப்படின்னு உடனே இவன் வியாக்கியானம் பண்றான் பாருங்க. இவன் என்ன வியாக்கியானம் பண்றானா, அது இஸ்ரவேலன் ஆகிய கிதியோனுடைய பட்டயமே அல்லாமல் வேற பட்டயம் அல்ல. தேவ நாம அந்த இடத்துல என்ன மாதிரி மகிமைப்படுது பாருங்க. தேவ நாம என்ன மகிமைப்படுது. சொப்பனம் காணுதல் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வரம். அதை வியாக்கியானிப்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வரம். கேட்டு வாங்கிக்கங்க, கேட்டு அதை வாங்கிக்கணும் நம்ம. அப்ப தேவன் அதுல என்ன பண்ணுவாரோ பயங்கரமா பிரியப்படுவார். ஹல்லேலூயா, பிரியப்படுவார். போய் கேட்டு வந்த உடனே சொல்றாரு, ஜெயம் நம்மளுக்கு தான்டா, எடுக்கடா எல்லாம். எப்படி நான் இப்ப நேற்று வரைக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன். லெப்ட்ல தீவட்டி பிடிச்சிக்க சொன்னாரு, இந்த பக்கம் ரைட்ல எக்காலம் பிடிச்சிக்க சொன்னாரு. ஒரு பானை அந்த தீவட்டி மேல என்ன பண்ண சொன்னாரு? பானை எப்படி, தீவட்டி எப்படி எரிஞ்சிருக்கும்? எரிஞ்சிருக்குமா? ஏன்னா சயின்டிபிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். எரியுமாப்பா? பானை மூடிட்டு உள்ள தீவட்டி பிடிச்சி இருந்தா எரியுமா எரியாதா? ஐசக் நீ சொல்ல, ஐசக் எரியுமா எரியாதா? நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அப்புறமா இப்படி யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை இதுல இருந்து ஆக்சிஜன் போய் ஒரு வேலை பத்தி நிற்குமா அப்படின்னு எல்லாம் கூட நான் யோசிச்சு பார்த்தேன். அப்புறமா நானா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். என்ன கன்க்ளூஷன்? இமேஜினேஷன் தான் சொல்றேன். நானா ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு, அவர் என்ன சொன்னார்னா 100 பேரை பிரிச்சுட்டாரு. 3 படையா பிரிச்சுட்டு அவர் சொல்றாரு, 3 படையா பிரிச்சு உங்க எல்லாருக்கும் 100 பேருக்கும் 100 பேருக்கும் 100 பேருக்கும் கொடுத்தது இது 3 மட்டும் தாங்க. என்ன எக்காலம் 300 பேரை அட்டை ஸ்டெச்சு ஊதணும். அடுத்தது என்ன பண்ண? பானைய எப்படி உடைச்சிருப்பாங்க சொல்லுங்களேன்? எப்படி உடைச்சிருப்பாங்க? எப்படி உடைச்சிருப்பாங்க? இல்ல எக்காலத்துல அடிச்சு நான் அப்படிதாங்க யோசிச்சேன். எக்காலத்தை வச்சு டமால் அப்புறம் மாதிரி இப்ப எவ்வளவு காஸ்ட்லியா இருக்குது இல்லைங்களா? சாக்ஸ் அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லிங்க. அப்படியே இருக்காது. அப்பெல்லாம் ஒரு தகரத்துல ஒரு சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற எக்காலம். அந்த எக்காலத்துல கண்டிப்பா ஒரு பானை என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு போட்ட உடனே ஆக்சிஜன் வந்ததுல பக்கடி என்ன பண்ணிருக்கோம், எரிஞ்சிருக்கும் போது கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம், இப்படி மொத்தமா சேர்ந்து என்ன பண்ணீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க மொத்தம் சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயம் எல்லாம் சேர்ந்து கிதியோனின் பட்டயம். நம்மளுக்கே இவ்வளவு சத்தம் வருதுன்னா 100 பேரா இருந்து பாடி எக்கால ஊதிந்தா என்ன சத்தம் வந்திருக்கும்? படுத்திருக்கிறவங்க எப்படி
கர்த்தர் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது கொடுக்கிற 3 காரியங்கள் எக்காலமாகி உங்களுடைய வாய். ஆமென். தீவட்டையாகிய பரிசுத்தாவினோட அபிஷேகம் இந்த மண் பாண்டத்துக்குள்ள கொடுத்து ஊழியத்துக்கு அனுப்பிச்சா பாருங்க ஊழியம் இருக்கும். ஊழியம் என்ன பண்ணும்? எரியும். இது அந்த சத்தம் வரணும். அப்பெல்லாம் எங்க இருந்துச்சுங்க மைக்கு? அப்பெல்லாம் மைக்கு கிடையாது. இங்க சத்தம் போட்டா அங்க என்ன பண்ணும்? நாங்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சத்தம் போட்டெல்லாம் பேசியிருக்கிறோங்க. ஒரு சத்தம் போட்டாங்க பாருங்க, எல்லாம் எழுந்து சத்தம் போட்டுட்டு அடுத்தது என்ன செய்யணும்? நீங்க போய் உள்ள சண்டை கிட்ட போடலாம் வேணும். பாளையத்தை சுற்றிலும் நீங்க அப்படியே என்ன பண்ணுமா? நான் நிப்பேன், நீ நிப்பியா சொல்லு. இவ்வளோ ஜனம் உள்ள கிடக்குது. ஒருத்த எடுத்து ஒரு வாழை இப்படி வீச்சினாலே போதும். நான் என்ன பண்ணுவேன்? அம்பேல் சொல்லுங்க. நம்ம யாராவது ஊதிட்டாங்க நிப்போமா? ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஊது, ஓட, சத்தம் போட்டு கத்தரின் பட்டம் கிதோனின் பட்டம் சொல்லு, எல்லாம் அப்படியே தலித்து நில்லுன்னாரு. ஏமே அந்த வசனத்தை வேணா வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வேணா வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் முடிச்சிடலாம். அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படி நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ என்ன பண்ணும்? அதிக பிரசங்கித்தனமா வேற வார்த்தையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. எரிகோ சுத்தி வரும்போது கூட என்ன சொன்னாரு? அமைதியா இருந்தா நீ என்ன பண்ணும்? அமைதியா தான் இருக்கணும். சத்தம் போட்டு துதின்னு சொன்னாதான் நீ என்ன பண்ணும்? ஆரவாரம் பண்ணணும். நான் என்ன வார்த்தையை சொல்றேனோ நீங்க எல்லாம் அதைத்தான் என்ன பண்ணும்? சொல்லணும். நான் எப்படி செய்யறேனோ அப்படித்தான் நீ என்ன பண்ணணும்? செய்யணும். நான் உடைச்சேன்னா நீ உடைக்கணும். நான் ஊதுனா நீ என்ன பண்ணும்? ஊதணும். நான் சொன்னேன்னா நீங்க என்ன பண்ணும்? 3 பக்கத்துல இருந்து வந்த உடனே எல்லாம் அப்படியே நிலைத்து நின்றார்கள். நான் இப்படி மனசுல இதெல்லாம் போட்டு கற்பனை பண்ணிக்குவேன். நானே இப்படி நின்று எவனா ஒருத்தன் இப்படி ஒரு கோடு போட்டுருந்தா கூட போதும், நான் செத்து போயிருப்பேன். இல்லைங்க, அப்போ ஒரு காரியம் ஒண்ணு நடக்குது பாருங்க. அந்த நேரத்துல ஒரு காரியம் ஒண்ணு நடக்குது. அடுத்த வசனத்துல பாருங்க, 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ளவே சண்டை போட்டுக்கிட்டு மொத்தமும் என்ன பண்ணுச்சாங்க? ஓடி போச்சு. இப்ப இந்த வெற்றி யாருக்கு சொல்லுங்க? இந்த வெற்றி யாருக்கு சொல்லுங்க? கர்த்தர் சொல்றவங்கள கை தூக்குப்பா. கிதியோன் சொல்றவங்கள கை தூக்குங்கப்பா. ஆனா கர்த்தர் ரொம்ப ஜென்டில்மேன். அவர் கிதியோன் சொல்றாரு. அவர் கிதியோன்ன்றாரு. பாருங்க, நாம வீம்பு பேசாதபடிக்கு கர்த்தரத்துல விட்டு கொடுத்தோம்னா ஒரு பெரிய காரியத்தை லகுவா என்ன பண்ணுவார்? அவரு செஞ்சு கொடுத்துருவார். ஒண்ணும் இல்ல, இவ்வளவு பேர் கடற்கரை மணலத்தினியா இருந்தாலும் வெட்டுக்கிளிய போல இருந்தாலும் 300 போதுன்றாரு. ஹல்லேலூயா. 300 போதுன்றாரு. அந்த 300 வச்சு நான் இவ்வளவு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. ஆனா நீ என்ன பேசக்கூடாது? வீம்பு மாத்திரம் பேசக்கூடாது. வீம்பு பேசுதல் கர்த்தருக்கு விரோதமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் மீண்டுமாய் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அடுத்த வாரமும் இதே மாசம் இதே மாதிரிதான் பேசுவேன். ஏமே பிடிச்சிருக்கா பிடிக்கிறீங்களா? கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீங்க, பாவம் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.